Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 3rd செப்டம்பர் 2025. இன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்து நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 சப்போர்ட்டையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மார்க் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதை தான் நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த ஷேரில் பார்க்குறீங்க. 3 சப்போர்ட் அண்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி வச்சாச்சு. அண்ட் த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெர்டிக்கல் லைன் வச்சு மார்க் பண்ணிடுறோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் 9:15 to 9:30 வந்துட்டு நம்ம ட்ரேட் பக்கமே போகிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட டெசிஷனை பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 0.81 அப்படின்னு பிசிஆர் இருந்துச்சு நம்மளுக்கு. தட் இஸ் மைல்டு பியரிஷ் தான் நான் சொல்லுவேன். இதுக்கடுத்து நம்மளோட ஸ்டார்டிங் ஓஐ பார்த்தீங்கன்னா 24,600 வந்துட்டு செல்லர்ஸ் இருந்தாங்க. பட் 24,500 அண்ட் 550 கிளியராக பையர்ஸ் வந்துட்டு டேக் பார்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து அவங்க மேலே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓஏ இன்னைக்கு வந்துட்டு பையர்ஸ்க்கு சாதகமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லெவல்ஸும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு லெவல்ஸ் தான். ஸோ நிறைய தடவை இந்த இடத்துல டெஸ்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டை. ஸோ இங்கே இருந்து ரீபவுண்ட் ஆனது தான் 24,550 ஓஏ வந்துட்டு கம்ப்ளீட்டாக புல்ஸுக்கு சாதகமாக இருந்துச்சு. அதே மாதிரி பிசிஆர் ரிப்போர்ட்டுமே கரெக்டாக 0.858890 அந்த மாதிரி ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு தான் அதுவும் அதோட சென்டிமெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல கேண்டில் ஃபார்மேஷனும் பக்காவாக இருக்குது. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீட்டாக இங்கே இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்திருப்போம். ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்துட்டு வேற எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட செட்டப் படி எதுவுமே ப்ரீச் ஆகலை. ப்ரீவியஸ் டே லோவும் ப்ரீச் ஆகலை, ப்ரீவியஸ் டே ஹையும் ப்ரீச் ஆகலை. அப்படின்றப்போ நம்ம எதை நோக்கி எடுத்திருப்போம்னா இந்த மாதிரி ஓஐ கன்ஃபர்மேஷன் வச்சு தான் எடுத்திருப்போம். ஸோ இங்கே ஓஐ வந்துட்டு கிளியர் கட்டாக புல்லிஷாக இருக்குது. அதே மாதிரி பிசிஆர் சென்டிமெண்ட்டும் புல்லிஷாக இருந்ததுனால இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்குறோம். 24,550 அப்படின்ற லெவல், இல்லாட்டி 24,600. நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் இருந்து கூட இங்கேருந்து கூட நம்மளுக்கு வந்துட்டு இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு நம்ம வந்துட்டு கேப்சர் பண்ணிருக்கலாம். எதுவாக வேணால். ஏன்னா இங்கே போயிட்டு 600 650 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கலாம். மேபி இது ஃபஸ்ட் ட்ரேட் அண்ட் செகண்ட் ட்ரேடாக கூட இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். 2 இடத்துல நம்ம வந்து வச்சுருக்கலாம். இங்கே வந்துட்டு 600 கரெக்டாக ஒரு இதையும் 550 ஒரு லெவல்லையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சது வந்துட்டு இந்த 2 ட்ரேடு தான். இந்த 2 ட்ரேடுமே நீட்டாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ஜஸ்ட் ஓஐ கன்ஃபர்மேஷன் வித் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்திருப்போம். ஸோ இந்த புல்லிஷ் ட்ரெண்டை யாரெல்லாம் கேப்சர் பண்ணீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட செட்டப்புக்கு ட்ரேட் எப்படி வருது, ஒன் சைடாக போகுதா, புல்லிஷா பேரிஷா அப்படின்றத நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் see you.